நம்ம இமயமலைக்கு போய் பார்க்காம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளையர்கள் எல்லாம் வந்து உன்னிகிருஷ்ணன் இசை நிகழ்ச்சிக்காக வேண்டிய நேரத்துக்கே வந்துட்டாங்க. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். நான் ஜினிஸ் டிஆர்எஸ். ஜினிஸ் டிஆர்எஸ் தம்பியும் வந்து இணைஞ்சிருக்கின்றாங்க. அப்ப அந்த வகையில நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப தமிழன் பார்த்து உள்ள வந்திருப்பீங்க. உன்னிகிருஷ்ணன், அதோட உத்தரா உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய இசை நிகழ்ச்சி நாளைக்கு சிறப்பா நடக்க போகுது. அதுதான். அப்ப நாங்க இந்த தருணம் இப்ப இங்க வந்து என்னென்ன வேலைப்பாடுகள் இடம்பெறுது, இப்ப ஏற்பாடுகள் எல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கின்றத காட்டுறதுக்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையில இந்த ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக அடிச்சு முடியல, சும்மா வந்து செட் பண்ணிக்காங்க, டெம்பரரியா வச்சிருக்காங்க. இப்பதான் கொழும்பு இருந்து வந்து கொண்டிருக்குது ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்டுக்குரிய எல்லா பொருட்களும். அதோட வந்து இப்ப இங்க இருந்த எப்படியும் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கிட்ட வருமா? 1 கிலோமீட்டர் வராது, ஒரு 400-500 மீட்டர் வரும். 600 மீட்டர் 700 மீட்டர் வரும். அப்படி வரும். அப்போ அவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ்ல அமர்ந்து இந்த ஸ்டேஜ் வந்து அடிச்சுட்டு இருக்குது. ஆனா இப்ப பின்னுக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆடியன்ஸ் பார்வையாளர்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பெரிய ஒரு ஸ்கிரீனும் வந்து செட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 2 சைடும் 30 அடியில ஸ்கிரீன் வைக்க போறாங்க. இங்க இருந்து பார்த்தாலும் தெரியும். அதோட சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் வந்து சும்மா வேற லெவல்ல இருக்கும். அவங்கனாலே தெரியும், இலங்கையின் நம்பர் 1 சவுண்ட் சிஸ்டம் அதே மாதிரி எடுத்திருக்காங்க. உள்ளுக்குள்ள சும்மா அப்படியே ஏறி பார்ப்போம். ஸ்டேஜ் ஆறு நல்ல ஒரிஜினல் தானே, உடையாது ஒரிஜினல் தான். இது என்னதுக்கு இந்த இது ரெண்டும் வச்சிருக்காங்க? என்ன விஷயத்துக்கு வரியானே? இது நம்ம இருக்கிறதுக்கா தெரியல. சரியா, நாளைக்கு பாரு. நமக்கு ஏசி ரூம் ஒன்று செட் பண்றாங்கன்னு சொன்னேன். அங்கால பின்னுக்கு ஸ்டேஜுக்கு இது கம்ப்ளீட்டா முடிஞ்சாதான் தெரியும் என்னென்ன விஷயம்ன்றது. சாதாரணமா கொண்ட ஸ்டேஜ் வச்சிருக்காங்க. இப்ப இதுக்கு பின்னாடியும் வந்து அடிபடும் ஸ்டேஜ் ஃபுல்லா வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வந்து கொண்டு இருக்காங்க கொழும்புல இருந்து. அதோட உன்னிகிருஷ்ணன் சார், அதோட வந்து உத்தரா உன்னிகிருஷ்ணன் இவங்க வந்து கொழும்புல இருந்து வந்து கொண்டு இருக்காங்க. நம்மளுடைய பிரம்மகுமாரி அந்த அமைப்பினோட வந்து நிறைய பேர் வந்தாங்க, அவங்களை வெல்கம் பண்றதுக்கு அப்படி போயிருந்தாங்க. அதோட நிறைய மீடியாக்களும் போயிருந்தது. அப்ப நாங்க எங்களுக்கு அந்த போறதுக்கான சந்தர்ப்பம் இப்ப கிடைச்சும் எங்களால வந்து போக்கியுள்ள போயிட்டு வேற தவிக்க முடியாத காரணங்களால அப்ப அந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து அங்க ரெண்டு நம்முடைய பொடியன் மாதிரிலாம் வந்து அடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதை வந்து அட் பண்ணி கொள்வேன் பொழுது. அந்த பக்கமா என்ன தம்பி செய்யறாங்க? அந்த பக்கம் தான் அது ஏசி ரூம் ஒன்று செட் பண்ண போறாங்க. அதாவது அவங்க வந்து அதுக்குள்ள இருக்கிறதுக்காக ஒரு தற்காலிகமா ஒரு ஏசி ரூம் அப்ப சில ஐயாவங்க எல்லாம் வந்து வேலை செய்து கொண்டிருக்காங்க. நல்லா தான் அந்த நிலத்தை வந்து சமப்படுத்தி கொண்டிருக்காங்க. வேலைப்பழுக்கள் லஞ்சமா தரமா நடக்குது. உங்க 2 பேர் 2 ஆண்டு செய்யிருக்காங்களோ ஃபுல்லா அப்படியோ. அந்த இங்க இருந்து அங்க மட்டும் நிலத்தவடியா சமமாக்கி இருக்காங்க. முன்னுக்கு அந்த மீடியா அவங்க நிக்கக்கூடிய அடுத்தது அந்த விஐபி சீட் எல்லாம் வந்து அடிக்கிறதுக்காக வந்து ஃபுல்லா வந்து நிலத்தை வந்து சமப்படுத்திருக்காங்க. அந்த கடற்கரை மணல் வந்து தெரியும், இப்ப ஒரு சமாதாரம் இல்லாம கொஞ்சம் குழம்புன மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து சமப்படுத்திருக்காங்க. ஜினிஸ் எங்க எந்த இடத்துல இருந்து பாட்டு படிக்கிற, என்னென்ன பாட்டு படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க? நாளைக்கு 40 பாட்டு கொடுத்துருக்கேன். 40 பாட்டா? அது இசைக்குள்ள முடிஞ்சதுக்கு பிறகுதான் இடத்துல இருந்து படிக்கிறேன். அதெல்லாம் முடிஞ்சது அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம படிப்போம். அதுதான் நம்ம நான் இல்ல நம்ம 2 பேரும் படிப்போம். எனக்கு என்ன குரல் கொஞ்சம் பிரச்சனையா கிடக்கு, இந்த கிளைமேட் பிரச்சனையால. ஐஸ்கிரீம் சாப்பிட்ட பிரச்சனை ஆயிடுது கொஞ்சம். சரி ஓகே. இதுல வந்து இந்த அடிக்கிறது வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றதுக்காக அடிச்சிருக்காங்க அந்த 3 செட். அந்த கேமரா வந்து அதாவது லைவா வந்து இந்த ஸ்கிரீன்ல போதானே, அதுக்காக அந்த டெலிகாஸ்டுக்காக இது. அதுக்கு பின்னுக்கு தான் விஐபி சீட் போடுவாங்க. அங்கால ஃபுல்லா ஆடியன்ஸ் இருப்பாங்க. அதோட வந்து மீடியா பார்ட்னர் வழங்கக்கூடியவங்க வந்து இந்த பக்கம் 2 பக்கம் பிரஸ் அண்ட் மீடியா இருக்கக்கூடிய செய்வாங்க. நாளைக்கு நாங்க இந்த இடத்துல இருந்து ஃபுல்லா வந்து நிற்போம். அதோட வந்து இந்த வீடியோ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஜினிஸ் டிஆர்எஸ் என்கின்ற தம்பியினுடைய ஃபேஸ்புக் தளத்திலையும் என்னுடைய மக்கள் நாயகன் ஃபேஸ்புக் பேஜ்லையும் வந்து லைவா வந்து நாங்கள் போட்டி கொண்டிருப்போம். எல்லா அப்டேட்டையும் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நாங்கள் வந்து உங்களுக்கு கட்டாயப்படுத்த இல்லாது. இப்போ நாங்கள் பாருங்கன்னு சொன்னாலும் நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்லுவீங்க. அதாவது இங்கே பார்க்கணும் வேண்டிய ஆசை, ஆனால் வரையிலாம சந்தர்ப்பம் கிடைக்காத ஆட்களுக்கு வந்து லைவா நீங்க பார்த்து தெரிஞ்சு விடலாம். தொடர்ச்சியாக வந்து எல்லா அப்டேட்டையும் போட்டு கொண்டிருப்போம்.
இப்போ எங்களோட பேஜ்லேயும் வந்து தொடர்ச்சியாக வந்து அப்படி ஃபுல்லாக வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டியும் நாங்கள் தயாராக இருக்கோம். அதே மாதிரி அந்த 3 நாள் தொடர்ந்து அந்த லிங்க தரிசனம் நடந்த அந்த ஏரியாவுக்குள்ள அது இப்ப இந்தோட முடியுது. இப்ப இந்த வீடியோ நாங்க இப்ப அதையும் காட்டிக்கொள்வோம். இங்க இருந்து நாங்க அப்படியே அந்த இடத்துக்கு போயிட்டு அதையும் வந்து அப்படியே சுத்தி காட்டிட்டு அப்படி வீடியோ நாங்க முடிச்சு கொள்வோம். ஓகே, இப்ப இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கோம். உன்னிகிருஷ்ணன் அந்த சார் வந்து கொண்டு இருந்தாங்க. நாங்க வந்து இப்ப இந்த பிரம்மகுமாரி அமைப்பினுடைய அந்த அண்ணாவங்க எல்லாம் வந்து அடுத்து இருந்து கொண்டு இருக்காங்க. அவங்க ப்ரோக்ராமுக்கு இப்ப வந்துட்டாங்க அந்த டிக்கெட் புக் பண்ண. அதான் பாருங்க, இப்ப வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளையர்கள் எல்லாம் வந்து உன்னிகிருஷ்ணன் இசை நிகழ்ச்சிக்காக வேண்டிய நேரத்துக்கே வந்துட்டாங்க. என்ன சேனல்? என்னது இந்தியா சேனல்? பீஸ் ஆஃப் மைண்ட். 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 அது எங்கடது? மன்மரா. இந்த பெட்டி மீடியா லைட். அவங்க வந்துட்டாங்க. வீடியோ போட்டுருந்தேன் நீங்க. அவங்க இப்பதான் நான் வந்தேன் இல்லாட்டி அவங்க 11 மணிக்கு இறங்கிட்டாங்க. 2 ஹவர்ல வாசிக்கிற வந்து சேர்ந்துட்டான். 2 ஹவர்ல. அப்ப அங்க யாரு லைவ் வீடியோல அடுத்து அனுப்பி கொண்டு பாட்டி என்று போனாரு. அங்க நிக்காங்க. அவங்க நிக்கிறாங்க. வெஹிக்கிள் அங்கே ரெடி பண்ணிட்டு இவங்க பொக்கே எடுத்து வெல்கம் பண்றது. அவங்க இப்ப வந்து அங்க ஸ்டே பண்ணிட்டு திரும்ப நாளைக்கு பகல் தான் வருவாங்க. பகல் இங்க லஞ்சுன்னு தேய்க்கு ப்ராப்பர்ட்டி இங்க ரிஹர்சல். மார்னிங் ரிஹர்சல்ன்றத 2 மணிக்கு மேல சொல்லிட்டாங்க. ரிஹர்சல் இங்க தானே வருவாங்க ரிஹர்சல் அடி அது ஃபுல்லா இல்ல, ஒரு 10 நிமிஷம். சவுண்ட் சிஸ்டம் பண்றதுக்கு சவுண்ட் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அவர் இல்லாட்டி பிளக் பாண்டி 2 பேர் வந்து பாக்குறோம். நீங்க மார்னிங் லஞ்ச் வந்து நம்மளோட வீடியோ அப்லோட் நாளை காலையில இருந்து நாங்க லைவ் இறக்கி கொண்டிருக்கோம். நடக்கிற விஷயம் இல்லாத லைவ் போட்டு கொண்டிருக்கோம். இல்ல இந்த வார 10 இதுவும் லைவ் போய் கொண்டிருக்கும். இந்த சீட் எல்லாம் போடுறது வந்து எல்லாம் கொழும்பு இருந்தா வருது. இப்பதானே வருது. ஒரு செட் விடிய ஜாம அடிச்சுட்டாங்க. நைட் ஃபுல்லா விடிய அடிச்சிருவாங்க. இப்ப பெரிய பாட்டி வந்து அதான் பாத்துட்டீங்க. கம்பி அடிக்கிறது ஃபுல்லா இங்க. என்ட்ரன்ஸ் வந்து அங்க அந்த தம்பி மட்டும். அது மட்டும் கெஸ்டுக்கும் அதான் இதுக்கு டிக்கெட் எடுத்தவங்களுக்கு மட்டும் இது இந்த என்ட்ரன்ஸ். நாங்க இப்ப ஏற்கனவே இதால விடுவோம். மத்த நாங்க இன்வைட் பண்ற கெஸ்டையும் விடுவோம். தான் கொஞ்சம் போலீஸ் அடி டபுள் பேரியர் அடிப்போம். அப்ப இந்தியால ஒரு வழி இருக்கு. நீங்க மீடியா உங்களுக்கு மீடியா எடுத்த ஃபர்ஸ்ட் இங்க எவராக உங்களுக்கு இப்படி கதிர வரும் சைட்ல ஒரு பிரஸ் ஒரு மீடியா இவங்களுக்கு கதிர இப்படி அடுக்கப்படும். அப்படி உங்களுக்கு சைட்ல வரும். சரி, அப்ப டிக்கெட் எடுத்தவங்க வாரத்துக்கு என்ட்ரன்ஸ் அது அங்க நடப்பாதையில வந்து அவங்க எந்த இது டிக்கெட் அந்த அந்த ரோப்ல வரும். அதுக்குள்ள சரி. Who is sir? Not Tamil. I'm from English. We are from London, England. அது அந்த பிள்ளை இங்கிலீஷ் தெரியுது. நாங்க கொஞ்சம் தமிழ் தெரியும். கொஞ்சம் தெரியும் தமிழ் தெரியும், கொஞ்சம் தெரியும். சிங்களம் தானே அது. அப்பா பிரான்ஸ். ஓகே, சிங்களம் தெரியும். இந்த ஜனாதிபதி நம்ம நாட்டு ஜனாதிபதி யாரு? அனுரகுமார். இதுக்கு முதல் யாரு இருந்து? ஏன் அனுபவம் மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? அப்படி தெரியும். அனுரை நம்ம நாட்டினுடைய கொடூரமான ஜனாதிபதி யாரு? சொல்லலா? தெரியாதா? என்ன வீடியோ பார்த்திருக்கீங்க? ஆர்டிஸ்ட் இருந்து குட்டிஸ் வரையும் தம்பி தினுக்கு சரி இந்த ஜோக் வீடியோ ஆகுது. நம்ம ஜெனிசிக்கு வந்து ஃபேன்ஸ் இன்னைக்கு டான்ஸ் எல்லாம் ஆடி போடுவோம் பாத்துட்டீங்களா? நாளைக்கு உன்னிகிருஷ்ணன் இசை நிகழ்ச்சி வராங்க தெரியுமா? அவங்களோட சேர்ந்து படிக்க போறாங்க. அவரோட சேர்ந்து நான் படிக்க போறேன். அவருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறேன். நாளைக்கு வாங்க சரியா? எவ்வளவு எங்க இருக்கு? அந்த வீடு என்ன அனுர அவர பெரிய மாடமா தானே. நாளைக்கு வாராரு அவர். நான் சொல்றேன் உங்களுக்கு வீட்டை வர சொல்லி சரியா?
பாக்குறவங்க ஓமா அம்மாங்க தான் பாத்துட்டு இருக்கேன். அந்த பக்கமாக அவங்களுடைய தாய் தகப்பன் மாதிரி இருக்காங்க. அம்மாங்களா? அப்பா வாங்க போவோம். நாங்க போயிட்டு வரோமா? வா, சம்பந்தம் இல்ல. ஒரு குட்டி புள்ள வந்து தனியா விளையாடுது கடற்கரையில. வாங்க விளையாடுவோம். இறங்கி மாமாக்கு போல தாங்க மாமாவுக்கு. இறங்கி விளையாடுவோம். போல் தாங்க தரமாட்டீங்களா? இறங்கி பாப்பா 6 மாமாக்கு இறங்கிறீங்க பாப்பண்ணே. பாப்பா அந்த மாமாக்கு எந்த மாமாக்கா? சரிங்க போல தாங்க. ஓமா பாத்துடா கைய காட்டுறானு பொடிக்காட் நீங்க 2 பொடிக்காட் தள்ளி போட்டான். ஸ்டேஜ் அடிச்சுக்கிற இடம் இருந்து நாங்க அப்படியே நடந்துட்டு வந்துட்டோம். அதாவது இந்த கல்லடி பீச்சுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிற அந்த வழிகிட்டு இதுக்கு வந்து உள்ள வந்து ஊடக வழங்க போறாங்க. சக்தி டிவி, சக்தி நாங்க இந்த இதெல்லாம் வந்து கொடியெல்லாம் வந்து விட்டுருக்காங்க பாருங்க. 103.9 எத்தனை 9 ஆகுது 104.1 103.9. இந்த இவங்க வந்து மீடியா பார்த்து வழங்க போகிறாங்க. அதோட இந்த பக்கமா அந்த 12 லிங்கம் என்ன ஜோதிலிங்கம் இந்தியாவின் பழமை வாய்ந்த 2000 வருஷத்துக்கு பழமை வாய்ந்த அந்த லிங்கம் 12 லிங்கம். அதே மாதிரி லிங்கத்தை இங்க ஒன்று வச்சிருக்காங்க. இது சோமநாதர் லிங்கம். சோமநாதர் கோயில்ல இப்படித்தான் லிங்கம் இருக்கு. அதாவது அதே ஷேப்ல இருக்கா லிங்கத்தை கொண்டு வச்சிருக்காங்க. குஜராத்ல இருக்கிறது. இது குஜராத்ல. இது வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கிற ஓங்காரேஸ்வரர். இப்ப நம்ம இந்தியாவுக்கு போய் அந்த லிங்கத்தை பாக்குறது இங்க வந்தாலும் 12 லிங்கத்தையும் பார்க்கலாம். அதே லிங்கத்தை இங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி லிங்கம். இது மத்திய பிரதேசம். இது மத்திய பிரதேசம். இதுவும் குஜராத்ல இருக்கிற நாகேஸ்வர லிங்கம். இது நாகேஸ்வர லிங்கம் இருக்கு. ஒரு கோயில் செட்டப்ல அப்படி செஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி அடிச்சிருக்கோ. இது வந்து எந்த இடம்? விஸ்வநாதர், உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம். இதுல அந்த கோயில வரலாறு போட்டிருக்காங்க. அந்த கோயில் அமைப்பு, அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த வடிவமைப்பு எல்லாமே வந்து முன்னுக்கு படத்துலையும் போட்டு எல்லாமே வந்து செட் பண்ணி அந்த மேலுக்கு வந்து அந்த அடிச்ச பெனர்லையும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அடிச்சிருக்காங்க. கோயில போட்டோவும் போட்டிருக்காங்க. விஸ்வநாதர், கிருஷ்ணேஸ்வரர், மகாராஷ்டிரா இந்த கோயில் லிங்கத்தை பாருங்க. ஆனா ஒவ்வொரு லிங்கமும் அந்த வித்தியாசமான முறையில் இருக்குது. இதான் ஸ்பெஷல். இமயமலையில இருக்கிற அந்த கேதாரநாதர். இந்த இருக்குது கேதாரநாதர் லிங்கம். இது வந்து இமயமலை இருக்கக்கூடிய லிங்கம். நம்ம இமயமலைக்கு போய் பார்க்காம வெஞ்சி பார்க்கக்கூடிய மாதிரி அந்த வடிவமைப்புல வந்து செட் பண்ணிக்காங்க. இது பாருங்க அப்படி இமயமலைக்கு போனீங்கன்னு சொன்னா இப்படிதான் இருக்கு லிங்கம். இது தமிழ்நாட்டில் இருக்கிற ராமேஸ்வர லிங்கம். இது ராமேஸ்வரம் லிங்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாடு இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துல இப்படிதான் அந்த லிங்கம் இருக்கும். வைத்தியநாதர், ஜார்க்கண்ட் அந்த ஜார்க்கண்ட் தெரியாது. ஆனா பேரு எனக்கு வாயில நுழையில சொல்றது. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு லிங்கம் தான் இருக்கு. அதான் ராமேஸ்வரத்துல. சரி, ராமேஸ்வரம் எல்லாம் வேற பிரதேசம். ஜார்க்கண்ட். இது திரியம்பகேஸ்வரர், மகாராஷ்டிரா வந்து நட ஃபேமஸான ஒரு இடம். இது வர லிங்கம் வந்து ஒரு குட்டி லிங்கம். அந்த 3 டொட் மாதிரி தான் இருக்கு பாத்தீங்களா? 3 டொட் மாதிரி வந்து சின்ன லிங்கம் உண்டு. இது வந்து மகாராஷ்டிரா. மகாலேஸ்வரர் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்துல 2 லிங்கம் இருக்கு. 2 லிங்கம். அந்த முன்னு கொண்டு நம்ம பார்த்துருந்தோம். இதோட ரெண்டாவது லிங்கம். அடுத்த லிங்கம் வந்து மகாராஷ்டிரா தான். அப்பா சிவனுக்கு ஃபேமஸான ஏரியா நினைக்கிறேன். மகாராஷ்டிரா 3 லிங்கம் இருந்தா. அதான் இதோட வரைக்கும் மகாராஷ்டிரா வந்து 3வது லிங்கம். பீமாசங்கர்.
மல்லிகார்ஜுன் ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசம், ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், மத்திய பிரதேசம், அது இமயமலை, குஜராத், குஜராத், தமிழ்நாடு. தமிழ்நாடு. பாருங்க, நம்ம இந்தியாவை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சுத்தி பார்த்தாச்சு. ஓ, இப்ப நம்ம போய் இதெல்லாம் பார்க்கணும்னா மாசக்கணக்காக ஒரு மாநிலத்துக்கு போய் பார்க்கறது. அதே இப்ப இந்த இந்தியாவில இந்த 12 லிங்கங்களையும் பார்க்கறதுக்கு எப்படி குறைஞ்சது ஒரு 10 லட்சம் 15 லட்சத்துக்கு மேல செலவாயிருக்கும். அப்படிதான். இது ஒரு ரூபாய் செலவு இல்லாம இங்க வந்தீங்கடா லிங்கத்தையும் பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்ம கையில என்ற மாதிரி கல்லடி பீச்சில் இருக்குது. அது இந்தியோட முடிஞ்சிடும். போற வழி ஓகே. தற்பொழுது வந்து கல்லடி பீச்சில் நடந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வு எல்லாம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நிறைய எப்படி சொல்ற ரசிகர்கள், பக்தர்கள் எல்லாம் வந்து வரைந்து கொண்டிருக்காங்க. பக்தர்கள் வந்து சிவலிங்க பார்க்கறதுக்காக வேண்டியும், ரசிகர்கள் வந்து இந்த உன்னிகிரிசை இசை நிகழ்ச்சி வந்து எப்படி தயாராகி கொண்டிருக்குது, என்ன நடந்து கொண்டிருக்குன்னு பார்க்கறதுக்காக வேண்டியும் வந்து கொண்டிருக்காங்க. அப்போ அந்த வகையில் இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து உள்ளாய் வந்து அலங்கரிச்சு அந்த மாதிரி இருக்குது. அதாவது நம்ம டவுன் மட்டக்களப்பு டவுன் அந்த கல்லடி பாலத்து பக்கத்துல இருந்து கல்லடி பீச்சுக்கு வார வழி ஃபுல்லாய் வந்து கொடிகள் எல்லாம் வந்து குட்டி லைட் போட்டு எல்லாம் வந்து பக்கா வந்து ரெடி ஆயிருக்குது. இந்த நாளைக்கு ஒரு திருவிழா மாதிரி நடக்க போகுது. அதான் திருவிழா. நாளைக்கு வந்து உன்னிகிருஷ்ணன் திருவிழா. ஃபுல்லா இது சக்தி டிவில கொடியும் அவங்களோட அமைப்பு பிரம்மகுமாரி அமைப்பு கொடியும் தான் இருக்குது. சரி, ஓகே. அப்ப நாங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்கின்றோம். தம்பி ஏதாவது பேச வருவீங்களா? எல்லாத்தையும் காய்ச்சிட்டு என்னடா இப்ப நாங்க இந்த வீடியோலயே உங்களுக்கு பாட்டு பிடிச்சு காட்டிருப்போம். படிச்சு தம்பி வந்து டயர்டாக அதுதான். அதனால நாளைக்கு வந்து இசை நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாருக்கும் அப்படி மேலெல்லாம் சிலுக்கும். நம்ம குரல் படிக்க ஸ்டார்ட் பண்ணோடனே நாளைக்கு பார்ப்பாங்க. அதான் நீங்க நகைச்சுவை நான் கதைக்கும் நீங்க நினைச்சிடாதீங்க. அதான் உங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய். Thank you.